மிஸ்டர் லேடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், BHMS ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க, ஒரு பயிருங்க. அது என்ன பயிர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை பயிர். ஆக்சுவலி இந்த பச்சை பயிர் வந்து பாருங்க ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. ஆனால் அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளம். இந்த பச்சை பயிரை வந்து அப்படியே சாப்பிட்றத விட முளைக்க வச்சு சாப்பிடும்போது அதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மடங்காக பெருகுதுங்க. ஜென்ரலா வந்து பாருங்க, இந்த பச்சை பயிறு நிறைய விதத்துல நம்ம கஸ்டம்ல இருக்கதான் செய்யுது. ஆக்சுவலி இந்த பச்சை பயிர் வந்து குழம்பு வைப்பாங்க, பச்சை பயிர் வந்து கூட்டு செய்வாங்க, பச்சை பயிர் காய்கோடு போட்டு கூட்டு செய்யறது, பச்சை பயிர் அப்படியே தால் செய்யறது. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கஸ்டம்ஸ்ல இருக்கதான் செய்யுது. அந்த பச்சை பயிர்ல என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க. ஜென்ரலா வந்து பாருங்க, பச்சை பயிர்ல கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், மேங்கனீஸ், ஜிங்க், செலீனியம் அதுவும் இருக்குங்க நிறைய. அதே மாதிரி புரோட்டீன், அந்த ஆரோக்கியமான புரத சத்துக்கள் இருக்கு, பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜிங்க், ஃபோலிக் ஆசிட் எல்லாமே ஜாஸ்தி இருக்குங்க. சரிங்க, இந்த பச்சை பயிரை நம்ம எப்படி எடுக்கலாம்? ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கலாம்? ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு கைப்பிடி எடுக்கிறது ரொம்ப விசேஷங்க. எப்படி எடுத்தா பெஸ்ட்? இந்த பச்சை பயிரை வந்து ஊற வச்சு முளை வர வச்சிடணுங்க. முளைக்க வச்சு, அதாவது ஸ்ப்ரவுட்டடா எடுக்கும்போது அதுல நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஏன்னா அது வந்து ஒரு தாவர நிலையை அடைஞ்சிடும். ஸோ பி காம்ப்ளெக்ஸ் வந்து ரிச் சோர்ஸா உங்களுக்கு கிடைக்கும் பச்சை பயிரை முளைக்க வர வச்சு நம்ம சாப்பிடும்போது. அதே மாதிரி பாருங்க, அயன் ஜாஸ்தி இருக்கு. ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 15 மில்லிகிராம் அயன் தேவை அப்படின்னா நம்ம ஒரு 300 கிராம் பச்சை பயிர் எடுத்தா போதுங்க. அந்த முளைக்க வச்சது நம்மளுக்கு 15 மில்லிகிராம் அயன், பி காம்ப்ளெக்ஸ், எல்லா சத்தும், விட்டமின் சி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே கிடைச்சிடுங்க. ஓகே, இந்த பச்சை பயிர் வந்து எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாங்க? ஜென்ரலா வந்து பாருங்க, இப்போ நம்ம வீட்டுல நம்ம இப்போ ஒரு 4 பேர் இருக்க வீட்டுல வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க டயபெட்டிக், ஒருத்தவங்க வந்து ஒபிசிட்டி, கேர்ள் இருக்கு, ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பையன் இருக்கு, ரொம்ப ஒபீஸா இருக்காங்க. இந்த மாதிரி ஒபீஸா இருக்கவங்களுக்கு வெயிட்ட குறைக்கிறதுக்கு ஒரு பச்சை பயிர் வந்து பாத்தீங்கன்னா வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். சோ இத நம்ம முளைக்க வச்சு சாலட்ஸ்ல, இப்போ ஒரு பிள்ளை நல்ல வெயிட்டா இருக்கு, ஒபீஸ் இருக்கு, பெரிய தொப்பை இருக்கு, இல்ல நல்ல குண்டா இருக்கு, அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிட்டு சாலட், ரா சாலட்ல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து தண்ணி நிறைய இருக்கிறது, கேலரிஸ் ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ வெள்ளரிக்காய் தோலோட தான் எடுக்கணும். தோலை நல்லா வாஷ் பண்ணிட்டு கசப்பு எடுத்துட்டு நல்ல ஒரு பெரிய வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. 2 கேரட் தோலை சக்கையா சீவிடணும். 2 கேரட் எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 3 சின்ன வெங்காயம், அரை எலுமிச்சம்பழம், மிளகுத்தூள், இந்த சீரகத்தூள். ஓகேங்களா? பச்சை பயிறு ஒரு பிடி. இது எல்லாத்தையும் பொடியே கட் பண்ணிட்டு பச்சை பயிறு முளைக்க வச்சிடுங்க. முளைக்க வச்சு ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க. ஓகேங்களா? நல்ல எல்லாத்தையும் உப்பு, லெமன் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல இவ்வளோ முளைக்கட்டின பயிர் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த சீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டதுனால ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ நம்ம வீட்டுல வெயிட் குறையணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மார்னிங் டிஃபன், அதாவது மார்னிங் சாலட் நீங்க கொடுக்கலாம். இது வெயிட் குறையணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் தானங்க? இல்லைங்க, நம்ம வீட்டுல டயபெட்டிக் இருந்தாலும் டயபெட்டிக்கும் இது கொடுக்கலாம். ஹார்ட் ப்ராப்ளம், லங் ப்ராப்ளம், லிவர் பெத்தாலஜி. ஸோ நம்ம வீட்டுல யாருக்கும் ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குங்க, தாராளமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா இது கொடுக்கலாம். எங்க வீட்டுல யாருக்கும் எந்த தொந்தரவுமே இல்லைங்க, தாராளமா இதை சாப்பிடலாம். ஏன்னா வந்து பாருங்க, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பயிர்ல இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒருத்தவங்களுக்கு ஒரு படியானா எடுத்துக்கோங்க, நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ மார்னிங் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்டா செய்யலாம். இல்லைங்க, எங்க வீட்டுல பிள்ளைங்க இந்த மாதிரி காய் எல்லாம் சாப்பிடாதுங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பெசரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது இந்த பச்சை பயிர்ல ஒரு தோசை செய்வாங்க. அந்த மாதிரி அந்த பச்சை பயிறு தோசை செஞ்சு அதுக்கு கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி வச்சு சாப்பிடலாம். நெல்லிக்காய் சட்னி, எள்ளு சட்னி, இந்த மாதிரி நம்ம தனியா சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ மார்னிங் அந்த பச்சை பயிரை அப்படி எடுத்துக்கலாம். இல்லைங்க, எங்க வீட்டுல பயங்கர வெயிட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கஞ்சி மாதிரி கொடுக்கணும், வெயிட் சர்ன்னு குறையணும் அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ஸ் கிராம், அந்த ஹார்ஸ் கிராமோட பச்சை பயிரோட தான் சேர்த்து அந்த ஹார்ஸ் கிராம சாப்பிடணும். அந்த கொள்ளை வந்து தனியா சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப சூடு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வந்துடும். அப்ப அந்த கஞ்சி வைக்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு 4 ஸ்பூன் பச்சை பயிரை ஊற வச்சிடணும், 2 ஸ்பூன் கொள்ளை ஊற வச்சுட்டு அதை வந்து கஞ்சி பண்ணி தேங்காய் துருவி போட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டும் கொடுக்கலாம். இல்ல அப்படியே வந்து சீரகம் போட்டு உப்பு போட்டு அந்த கஞ்சி தொட்டுக்க இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி ஏதாவது வச்சு நம்ம சாப்பிட்றது கொடுக்கலாம். ஸோ இந்த மெத்தடாலஜியும் கொடுக்கலாம். பச்சை பயிர் நல்லாவே பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேங்களா? குழந்தைங்கன்னா சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி தோசை ஃபார்ம்ல நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? வாரத்துல 3 நாள் மத்தியானம் என்ன பண்ணலாம்னா, இந்த பச்சை பயிறு கடைஞ்சி அது ஒரு குழம்பு மாதிரி கொடுக்கலாம். இல்ல பச்சை பயிரோட கூட வல்லார, சின்ன படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா வல்லார கீரை கூட்டு பச்சை பயிரோட கலந்து கொடுக்கும் போது நினைவு திறல் வந்து ஜாஸ்தி ஆகுங்க. ஓகேங்களா?
ஸோ அப்படி கொடுக்கலாம். இப்போ வீட்டில் வந்து மலட்டுத்தன்மை இருக்குங்க. பொண்ணு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. டக்குன்னு கூடல. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு இந்த பச்சை பயிரை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தியானம் ஆனா இந்த பச்சை பயிர் வந்து கடைஞ்சி கடைஞ்சி அது ஒரு கூட்டு மாதிரி இல்ல கடைஞ்சி சாம்பார் மாதிரி கொடுக்கலாம். கொடுத்துட்டு இது கூட வாழைப்பூ பொரியல் கொடுக்கணும். கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னா வாழைப்பூ பொரியல் இல்லைன்னா கூட்டு கூட பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் போட்டு சாம்பார் இப்படி கொடுக்கும்போது அது இன்ஃபர்டிலிட்டிக்கு அந்த சூதக சூடு, அதாவது கருப்பையினோட சூதக சூடு ஒரு காரணமா இருக்குன்னா அதை ஓவர் கம் பண்றதுக்கு இந்த ஃபுட்டு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம பச்சை பயிரை சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பச்சை பயிறு அப்படின்றது தலைக்கு ஒரு நல்ல போஷாக்கு கொடுக்கக்கூடிய உணவா இருக்குங்க. அதாவது ஒரு ஃபுட்டா இருக்கு. அது எப்படி போஷாக்கு கொடுக்கும்னா, அதை இன்டர்னலா டெய்லி நான் சொன்ன மாதிரி ஒரு பிடி எடுக்கும்போது பி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி சத்தெல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால முடி நல்லா செழிச்சு வளரும். முடியினோட வேர்க்கால்கள் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே மாதிரி அதை பேக்காவும் எக்ஸ்டர்னலி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாரத்துல 2 நாள் ஒரு 2 டீஸ்பூன் பச்சை பயிறு, முடி நல்லா பெருசா இருக்குன்னா ஒரு 4 டீஸ்பூன் பச்சை பயிரை ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மறுநாள் காலைல அதை அரைக்கணும். அரைக்கும் போது ஒன்றும் பால் இல்லைங்க, எங்களுக்கு ரொம்ப ஈரம் ஆகும் அப்படின்னா பால் ஊற்றிக்கலாம். ஈரம்லாம் ஆகாதுங்க, எங்க தலை ஒத்துக்கும் அப்படின்னா, தலையில ஈரமானது போட்டா ஒத்துக்கும் அப்படின்னா அந்த பச்சை பயிரை ஊற வைக்கும் போது 1 டீஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சிடணும். ரெண்டுத்தையும் நல்லா தயிர் விட்டு இல்ல மோர் போட்டு நல்லா அரைச்சி அதை ஒரு பேக்கா தலைக்கு யூஸ் பண்ணலாம். இதை வாரத்துல 2 நாள் யூஸ் பண்ண 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 ஒரு 3-4 மாசத்துல பாத்தீங்கன்னா முடியில பயங்கர டிஃபரன்சஸ் தெரியும். முடி நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். நம்ம தலையை எப்படி வச்சோம் அப்படின்னீங்கன்னா குட்டி 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 புது முடிகள் நிறைய வளர்ந்து இருக்கிறது தெரியும். முடி கொட்டுறது கம்மியாயிடும். தலையில இருக்க பொடுகு குறையும். ஸோ ஆன் தி ஹோல் பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப்னோட ஹெல்த், ஸ்கேல்புக்கு, அதாவது ஸ்கேல்ப்ன்றது தலையினோட ஒரு அந்த தோல் பகுதியை தான் ஸ்கேல்ப்னு சொல்லுவாங்க. அதனோட ஸ்ட்ரென்த்துக்கு, அதனோட ஹெல்த்துக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹேர்னோட ஒரு ஷைனிங்கா மெயின்டைன் ஆகிறதுக்கு, முடி நல்லா அடர்ந்து வளர்றதுக்கு, இத்தனை விஷயத்துக்கு இது யூஸ் ஆகுதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது புரோட்டீன் ஜாஸ்தி இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய சத்துக்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால முடிக்கு பயங்கர போஷாக்கான ஒரு பேக்கா இருக்கும். ஓகேங்களா? இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இந்த பச்சை பயிரை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அதை ஒரு ஃபேஸ் பேக்கா கூட நாங்க யூஸ் பண்ண சொல்லுவோங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயிரை முன்னாலே என்ன பண்ணணும், 1 டீஸ்பூன் பயிறு நம்ம ஃபேஸ்க்கு அவ்வளவே போதும். 1 டீஸ்பூன் பயிறு, ஒரு 3 பாதாம் ஊற வச்சுட சொல்லுவோம். மறுநாள் காலையில இதை நல்லா அரைச்சிட சொல்லுவோம். அரைக்கும் போது கொஞ்சம் தயிர், 1 ஸ்பூன் தேன் போட்டு அரைச்சிட சொல்லுவோம். நல்ல சின்ன மிக்சி கப்ல ஓட விடணும். இல்லைன்னா நிறைய நீங்க அரைச்சு கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். ஒரு 3-4 நாள் இருக்கும். அந்த மாதிரி நல்லா அரைச்சு இல்லைன்னா அம்மியில மைய அரைச்சு இதை எடுத்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும். கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா ஃபேஸ்ல கிளீனா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். இதை தொடர்ந்து ஒரு 3-4 மாசம் செய்யும் போது நம்ம ஃபேஸ் நல்ல க்ளோ ஆகுறது, நல்ல காம்ப்ளெக்ஷன் வருது, நல்ல ஹெல்த்தி ஆகுறது தெரியுங்க. இதே பச்சை பயிரில் நாங்கள் ஒரு பாதிங் பவுடர் ஒன்று சொல்லுவாங்க. அந்த பாதிங் பவுடர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 கிலோ பச்சை பயிர் வாங்கிக்கணுங்க. நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. 100 கிராம் மஞ்சிஷ்டா, 100 கிராம் ஆரஞ்சு தோல், 100 கிராம் ரோஸ் பெட்டல்ஸ், ஓகேங்களா, ரோஜானோட இதழ்கள், 100 கிராம் குப்பை மேனி தழை, இது எல்லாத்தையும் நல்ல வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணிட சொல்லுவோம். பவுடர் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு ஜெலிச்சிட சொல்லுவோம். ஜெலிச்சுட்டு அந்த கோர்ஸா இருக்க பவுடர் காலுக்கு ஸ்க்ரப்பர் மாதிரி வாரத்துல 1 நாள் காலை நல்லா தேய்ச்சி கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்துல 2-3 நாள் கூட நீங்க தேய்ச்சி கழுவிக்கலாம். அந்த ஃபைன் பவுடரை என்ன பண்ண சொல்லுவோம்னா, அதை ஒரு கப்ல போட்டு அதுல 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு அதை ரெகுலரா தேய்ச்சி குளிக்க சொல்லுவோம். தேய்ச்சி குளிக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்கின் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறது நாங்க பல பேருக்கு பார்த்துருக்கோங்க. ஸோ இந்த பச்சை பயிறு இன்டர்னலாவும் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது, எக்ஸ்டர்னலாவும் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. இவ்வளோ ஒரு பெனிஃபிஷியலான பச்சை பயிரை நம்ம ஏன் மிஸ் பண்ணுவானே? அது ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது. மற்ற பயிர் வகைகளை வச்சு கம்பேர் பண்ணும்போது இது கம்பேரிட்டிவ்லி எக்கனாமிக்கல் தான், விலை கம்மி தான். ஸோ இதை நீங்களும் ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி அதாவது பல நற்பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.